ஏன் அவன் ரஜினிக்கு வேண்டியவன். ரஜினி யாரு? அவன் முன்னாள் RSS காரன். பால் தாக்கரை எடுத்து போய் பூட்ஸ் கழுவிட்டு வர்றான். இவன் மாதிரி பொறுக்கிகளுக்கு கழியத்தானே தவிர உன் சமுதாய நலன் கருதி தன்னை அர்ப்பணித்தவர்கள் பின்னால் என்றாவது சமுதாயமே குரல் கொடுத்திருக்கிறாயா? இல்லை சமூகம். நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் விளைகிறது. நீ எப்படி இருக்கிறாயோ உன் பையன் ரஜினி பின்னாடி சுத்துறான். நீ பொறுக்கி தலைவர்களுக்கெல்லாம் நாரே தக்பீர் போட்ட, அவன் பொறுப்பில்லாத தலைவர்களுக்கெல்லாம் நாரே தக்பீர் போடுறான். நீ விதைச்சது விளைஞ்சு போச்சு பாரு. முஸ்லிம்கள் ரஜினி படத்தை போட்டு சுத்துறான். அந்த நாய் என்ன பண்றான்? அத்வானி போய் சந்திக்கிறான், பால் தாக்கரை போய் நக்குறான். என்ன மணிரத்ன வீட்டுல குண்டு வடிச்சதுக்கு வருத்தப்படுறான். ஏன் அவன் பொண்டாட்டி பாப்பாத்தி அவன் நோண்டி விட்டுருப்பா. இந்த பாப்பா அங்க போய் என்னடா எல்லா பேர்லயும் எங்க மக்களை பயன்படுத்திக்கிறான், நம்ம மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கிக்கிறான், நம்மளோட எதிரிகளுக்கு போய் பாத்தியா ஓதுறான். இவன் சக்கரை தூக்கிட்டு போய் இவன் சக்கரையும் கொடுத்து போட்டு அவன் கீழே போடுற எச்சில் எலும்பு நக்கி போட்டு வந்து அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். என்னடா நியாயம் இது? என்ன நியாயம் இது? சொல்லுங்கள். மான ரோசம் சூடு சுரணை சுய சிந்தனையே இல்லாத மக்களா நீங்கள்? உங்களுக்கு என்ற ஒரு வாழ்வு உரிமையை தீட்ட தெரியாத மக்களா? அப்படி ஒரு ரோசம் கட்ட வாழ்வு வாழத்தான் வேண்டுமா சகோதரனே? மானம் இழந்து வாழ்வதை விட மரணம் மேலானது என்று போதிக்கப்பட்ட ஒரே மார்க்கத்தினர் நீங்கள் இருந்தும் இந்த இந்திய சமூகத்துக்கு எந்தவித கெடுதியும் செய்யாமல் வாழ்ந்திருந்தும் உங்களுடைய ஜீவாதார உரிமையை நீங்கள் பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறீர்கள் என்று நினைக்கும் போது எவ்வளவு வேதனைகள் ஆகிறது சகோதரர்கள். இனி எப்பத்தான் திரும்ப போகிறீர்கள்? அதையாவது உணர்ந்தீர்களா?